ஒருத்தவங்க கடன் ரொம்ப கஷ்டம் என்னால் முடியலன்னு வந்து நின்னாங்க. நான் என்ன பண்ணேன் தெரியுமா? என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு கடன் வாங்கி கொடுத்தேன். ஆனால் அவங்க இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க தெரியுமா? என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த அளவுக்கு மன உடைச்சலாக்கி ரொம்ப புண்படுத்திட்டாங்க. ஏன்னா அவங்க கேட்குறப்பெல்லாம் நான் என் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து காசு வாங்கி ஹெல்ப் பண்ணி பழகிட்டேன். ஆனால் என்னோடய பைசா தான் அவங்கக்கிட்ட இருக்குது. அதை நான் கேட்குறேன். அதை கொடுக்கறதுக்கு அவ்வளோ அவங்க வந்து என்ன சொல்கிறது, இவ்வளோ விட ஒஸ்ட்டாக யாருனா இருக்க முடியுமா அப்படின்னு தான் அவங்க இருக்காங்க. ஒஸ்ட்டாகவும் இருக்காங்க, ஒஸ்ட்டாகவும் பேசுகிறாங்க. நான் என் வாழ்க்கையில் கற்றுக்கிட்டது ஒன்றே ஒன்று, இனி யாருக்கும் பாவம் பச்சாதாபம் பார்க்க போகிறதில்ல, யாருக்கும் எந்த ஒரு உதவியும் பண்ண போகிறதில்ல. நமக்கு உதவி பண்ண ஒருத்தர் இல்லைன்னும் போது நம்ம இன்னொருத்தருக்கு போய் உதவி பண்ணுறோம் பார்த்தீங்களா? அதுதாங்க பெரிய சுமையே நமக்கு. பெரிய சுமையே நமக்கு அதுதான். ஏன்னா அவ்வளோ ஒரு மன உடைச்சல் ஆயிடுச்சு. அவங்க பேசாத வார்த்தை, தகாத வார்த்தை எல்லாமே பேசி 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 ரொம்ப புண்படுத்திட்டாங்க. அது என்னால் ரொம்ப ஏற்றுக்க முடியல. ஆனால் என்னோடய பைசா 3.25 லட்ச ரூபா அவங்கக்கிட்ட இருக்குது. ஆனால் அதை வச்சு அவங்க வந்து என்ன பண்ணணுமோ பண்ணுறாங்க. கருமான்னு ஒன்று இருக்குது, கடவுள்னு ஒருத்தர் இருக்கார். கண்டிப்பாக என்ன பண்ணுவார், அதுக்கான பதிலை கண்டிப்பாக கொடுப்பாரு. நான் கற்றுக்கிட்டது ஒன்று தான், இது யார் மறிக்கிற தருணம் வந்தாலும் இனி யாருக்கும் போய் உதவி நிற்காத. ஏன்னா இது சொந்த குடும்பத்துலேயும் பார்த்தாச்சு, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் பார்த்தாச்சு, தெரிஞ்சவங்ககிட்டையும் பார்த்தாச்சு. இனி பைசான்னு யாருக்குமே எந்த ஒரு உதவியும் பண்ண போகிறது கிடையாது. இது மாதிரி உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு அனுபவம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.